கொண்டெம் பண்ற நாவு. நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது, யாரையுமே நம்ம கொண்டெம் பண்ண முடியாது, யாரையுமே நம்ம குறை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க பிறரை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக பிறர் உங்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். Before you judge others, you must understand how people judging you. ஒருத்தரோட குறைய பார்த்து அவங்களை கொண்டெம் பண்றீங்க, ஓகே? கொண்டெம் பண்ணி நீங்க பேசும் பொழுது உங்களை 10 பேர் எப்படி பார்க்கறாங்க? Okay, nobody is perfect. As much as you release your words against people, பிறருக்கு விரோதமாக நீங்கள் வார்த்தையை விட 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 உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் வார்த்தையை விட கர்த்தர் அனுமதி கொடுப்பார். நீங்க பிறருக்கு விரோதமாக வார்த்தையை விடாம கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகள் வாய்க்காமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இது என்ன அர்த்தம்னா, நீங்களே சொந்த நியாய தீர்ப்பை தேடுகிறீங்க. நம்ம எல்லாமே இரக்கத்தை நம்பி வாழ்றோம். We are hanging on the mercy. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்ட் யோசனை பண்றோம், மத்தவங்கள குறை சொல்றோம். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க சரியில்லை, இது என்ன, இது இவங்க என்ன மனுஷன், என்ன மனுஷன் இவங்க இப்ப கேட்கிறோம் இல்லையா? இல்ல கொண்டேம். இது என்னது? கொண்டேம். Do you think God is very pleased with you? ஆண்டவர் நீங்க இப்படி பேசும் பொழுது சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாப்பாரு? நானே உன் மேல அவ்வளவு இரக்கமா இருக்குமே, நீயா பிறருக்கு இரக்கத்தை காமிக்க கூடாது. But most of the people they behave as though they just jumped from heaven. வானத்திலே குதிச்சதை போல பிஹேவ் பண்ணுவாங்க. யாரை பத்தி என்ன கேள்விப்பட்டாலும் just pray. அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. அப்படி பேசும்போது கொண்டெம் பண்ணும்போது நீங்க உங்க மேல சொந்த நியாய தீர்ப்பை நீங்களே டிக்ளேர் பண்றீங்க. You are declaring it by yourself. இயேசுவை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பிறரே ஆக்கினி தீர்ப்புக்குள்ள நியாய தீர்க்கிறதுக்காக இயேசுவை அனுப்ப கிடையாது. இயேசுவே கொண்டெம் பண்ண வரல, நீங்க யாருங்க கொண்டெம் பண்றதுக்கு? இயேசுவோட பர்பஸ் சரி, நம்ம எல்லாமே இப்ப அவரோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும். அதான் பைபிள்ல வாசிச்சோம், ஆமாவா இல்லையா? பண்ணும். இப்ப அவரோட ஃபுட் ஸ்டெப் படி பாத்தீங்கன்னா எங்கேயுமே இயேசு யாரையுமே நியாயம் தீர்க்கல. இவங்க அவங்க குற்றவாளி, இவங்க பாவி என்று சொல்லவே கிடையாது. யாருமே கொண்டெம் பண்ணல. இயேசு வந்தது பிறரை காப்பாத்துறதுக்கு. இயேசு உங்களை தெரிந்து கொண்டதும் பிறரை காப்பாத்துறதுக்கு, மற்றவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி அழிக்கிறதுக்கு அல்ல. If you are practicing condemning people, you are a child of devil. I'm telling you. நீங்க பிறரை குறை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொண்டெம் பண்றீங்க அப்படின்னா you are the real devil. I'm telling you. ஓ, என்ன இந்த பாஸ்டர் முன்னுக்கு வந்து பிசாசுன்றாரு, நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேங்க, உண்மைதானே இங்க பேசிட்டு இருக்கிறேன். இயேசு எதுக்கு வந்தாரு? நீ இயேசுவோட பிள்ளைன்னு நீ என்ன பண்ணணும்? யாரையும் கொண்டெம் பண்ண கூடாது. நான் சொல்றேன், நீ வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். You will know who you are. Who are you to condemn? ஒரு பாவியான ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க, விபச்சாரத்துல பிடிபட்டிருக்கா. அவ கொஞ்சம் வந்து தங்கா பாசா கொண்டு வந்து இயேசுக்கு முன்ன தள்ளி விட்டுட்டு அவங்க கேட்கிறாங்க, மோசேயோட நியாயப்பிரமாணத்தின் படி இவன் மேல கல் எறிந்து சாகடிக்கணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, உங்கள யார் விபச்சாரமே பண்ணலையோ கல் அடிங்க. அப்படியே சொன்னாரு? அப்படி சொல்ல. உங்களை யார் பாவமே பண்ணலையோ கல் எறிங்கன்றார். அவர் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? நீ விபச்சாரம் பண்றியோ பொய் சொல்றியோ பாவம் பாவம் தான். அப்ப கல் எடுத்த அத்தனை பேருமே கல்லை போட்டுட்டாங்க. கல்லை எடுக்க வேண்டியவை இயேசு, ஆமாலையா? அவர் தான் எடுத்திருக்கணும். அவரே கல் எடுத்து அடிக்கல. அவர் வந்த நோக்கத்தை இந்த ஸ்திரீ வாழ்க்கை மூலமா அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு, உங்க வாழ்க்கையிலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறார். நல்ல காது கொடுத்து கேளுங்க ஒரு காரியத்தை. இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, இது எப்படி முடியும்? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அது எப்படி முடியும்? இப்படி கேட்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்கள்கிட்ட ஒரு வீக்னஸ் பாவமும் இருக்குது, பிறகு குற்றம் அதுவும் ஒரு பாவமா மாறுது. And God said don't, and you do that, it's a sin. Okay, you are just adding up sins on your life. உங்க வாழ்க்கையில பாவத்தை நீங்க இன்னும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. உங்க பாவமும் உங்க பக்கம் நிக்குது, நீங்க பிறரை பேசும்போது அதுவும் ஒரு பாவமாக மாறும். ரொம்ப பெரிய காரியம் இல்லை. இந்த வாய்க்கு கரெக்டான ஜிப்பு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். You will see a breakthrough. You are not far from your blessings. உங்களோட ஆசீர்வாதங்களை விட்டு நீங்க தூரம் கிட்டதான் நிக்கிறீங்க. பட் அது என்ன பண்ண உங்களுக்கு தெரியல. வயிற்ற கட்டி என்ன பண்றீங்க? உபவாசம் எடுக்கிறீங்க. அப்புறம் நாக்க முத கட்டுங்க, வாயை ஜிப்பு போடுங்க, அங்க பலன் இருக்குது. You fast, you pray, but you can't control your words. Your fasting is in vain. அந்த உபவாசம் பிரயோஜனம் இல்லை. யாரு கொண்டேம் பண்றாங்களோ அவங்க தான் காசிப் பண்ற ஆளும் கூட. இந்த காசிப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா
சாத்தானுடைய ரேடியோ ஸ்டேஷன்ல டிஜே இங்கே கதையை கேட்குறது, பேசுது, இங்கே கதையை போயிட்டு இங்கே போய் சொல்கிறது போயிட்டு. ஓகே, அப்போ இப்படியா அப்படியா இங்கே போய் சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்தை உங்கள் காதுக்கு கேட்க வைக்கிறாருன்னா நீங்கள் போய் ஊருக்கு போய் சொல்லணும் என்று அவசியமே கிடையாது. நீங்கள் பிறரை பற்றி நீங்கள் போய் ஊரெல்லாம் போய் சொல்லும் பொழுது நாளைக்கு உங்களோட அழுக்கான காரியங்கள் வரும் பொழுது அதை ஊருக்கு பரவ ஆரம்பிச்சு. ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த காரியத்தில். யூ டோன்ட் ஸ்ப்ரெட் காசிப். எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், ஊரில் இருக்க நிறைய பேர்த்தோட கதையை சொன்னவசி கடைசி அந்த காரியம் அவங்க வீட்டிலே நடக்க ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த ரியல் ப்ராப்ளம் வித் us today. Most of the problem that you are going through today, நீங்க கடந்து போற நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க பிறகு கதையை போய் ஊர்களா போயிட்டு பரவச்சது தான் இன்னைக்கு அது உங்க குடும்பத்திலே உங்க வாழ்க்கையை அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் வீட்டில் என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம ஏன் அதை போய் கலந்துக்கணும்? அக்கம் பக்கம் சண்டை வந்தா தலையை அப்படியே டைனோசர் மாதிரி வெளியே விட்டு வெட்டி பார்க்கறது, என்ன நடக்குது என்ன கதை அப்படின்ட்டு. You wanted to know so much. கண்ணாடியை திறந்து ஐஸே கண்ணாடி நம்ம வந்து இந்த கண்ணாடியை போட்டிருக்கணும், தலையை வெளியே விட்டுருக்கலாம், இந்த கண்ணாடியில் தலையை வெளியே விட முடியல. சில பேர் தலைவர் கேமராவில் விட்டுருவாங்க வெளியே, அவ்வளோ பொறுமை, அப்புறம் பார்த்துக்கலாம் வீடியோவில். அப்படிப்பட்ட ஒரு பிஸி பாடிஸ். when you are practicing a spiritual life, I'm telling you, நீங்கள் வீடு வீடாக போய் உட்காந்தீங்கன்னா பிஸி பாடி வேலை பண்ணக்கூடாது. போய் உட்காந்துட்டு உனக்கு தெரியுமோ அந்த பொண்ணு இவன் கூட ஓடி போச்சு, அந்த பையன் இந்த பொம்பளை கூட ஓடி போயிட்டான், இது பேசுறதுக்கு அடுத்தவங்க அழைக்க கிடையாது. நீங்கள் போகிற இடத்த உனக்கு தெரியுமா இயேசு ரொம்ப நல்லவர், அவரை மாத்திரம் தேடும் வாழ்க்கை சரியாக இருக்கும், இதுதான் நீங்கள் பேசணும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? போய் பிஸி பாடி வேலை பண்ணாதீங்க. ஊரில் இருக்க கதை எதையுமே தெரிஞ்சிக்காதீங்க. நமக்கு தெரிய வேண்டிய ஒரு கதை, பேச வேண்டிய ஒரு கதை பைபிள் கதை மட்டும்தான். அதுக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போய் என்ன பண்றீங்க? தேவையில்லாத எல்லா காரியத்தையும் பேசி 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 உங்க வீட்டு மேல எல்லா சாபத்தையும் நீங்களே வர வச்சுக்கிறீங்க. சரி, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்க சொந்த வேலையை மாத்திரம் பாருங்கன்னு சொல்றேன். மற்றவங்க கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, நீதிமான் கிறிஸ்துவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கைனா இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. நீங்க நீதி உள்ள வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிறரோட காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வாய்க்கு காவல் வையும். பாருங்க சங்கீதம் எப்படி பாத்தீங்களா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையுங்க. Put a guard. Hallelujah. ஏன் உங்க வாய்க்கு, உங்க வாயின் வாசலுக்கு முன்பாக தான் there is a demon waiting. பிசாசு காத்துட்டு இருக்கிறான். எதுக்கு? உங்கள் வார்த்தையை வைத்து உங்கள் வாழ்க்கை காத்து கொண்டு வரதுக்காக. அப்ப காலைல எழுதுனே, ஆண்டவரே இன்னைக்கு எல்லாமே சரியா நடக்கணும் அப்படி ஜெபிக்கிறது பதிலா, ஆண்டவரே என் வாய்க்கு இன்னைக்கு காவல் வைங்க. அதை முதல் ஜெபம் பண்ணி அந்த நாள் முழுதும் வார்த்தையை அளந்து பேசுங்க, உங்கள் காரியங்கள் வாய்க்கும். அப்படின்னு சோதனை வரும், யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆக்குவாங்க. அப்போட ஆண்டவரே காவல் கண்ணை போக விட்டுறாதீங்க, பத்திரமா பக்கத்தில் வச்சிருங்க. Hallelujah. Okay, and God will protect you. God will protect you from speaking what is evil. So be careful about that. கவனமாக இந்த காரியத்தை குறித்து